Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 450 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. செங்காத்தலை பகுதியில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் இயக்கி வந்த வாகனத்திலிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் பிடிபட்டார். போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே ஸ்டாலின் அரசு விரும்புவதாக மக்கள் கடுமையாக சாடியுள்ளனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் பெண்ணிடம் வட்டி பணம் கேட்டு மிரட்டிய ரவுடி தட்டி கெட்ட பெண்ணின் தந்தையின் மண்டையை உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சரித்திர பதிவேடு ரவுடியான ராகுலும் அவரது தாயார் புஷ்பாவும் முபினா என்பவருக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு 45,000 ரூபாய் வட்டிக்கு கடன் கொடுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் முபினா வீட்டிற்கு குடிபோதையில் சென்ற ராகுல் கடன் தொடர்பாக தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த முபினாவின் தந்தை இதனை தட்டி கேட்க ராகுல் அவரை சரமாரியாக தாக்கியதில் அவர் தலையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் 12 தையல்கள் போடப்பட்டன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கந்துவட்டி கும்பல்களின் அட்டூழியம் அதிகரித்திருப்பது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே 5 கிலோ கஞ்சா வைத்திருந்த நபர் சிக்கினார். நாவசாலை பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த இளங்கோவன் என்பவரிடம் நடைபெற்ற சோதனையில் அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர்.